கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய காலகட்டங்களில் ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் பொறுமை என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆனால் யாருமே எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு பொறுமையாக செயல்படுவதே கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு வேகம், எல்லாத்தையும் சீக்கிரம் செஞ்சிடணும், சீக்கிரமாக வளர்ந்துடணும், சீக்கிரமாக பெரிய ஆளாக ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். அந்த காலத்திலலாம் பிள்ளைங்களை என்ன செய்வாங்க தெரியுமா, தாயை அடித்து எங்கள் ஜென்ரேஷனுக்கு முந்தின ஜெனரேஷன் சரி எங்கள் ஜெனரேஷன் சரி பிள்ளைங்களை அடிக்கவே மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்களை அந்த பிறந்த பிள்ளைங்களை அப்படி சீராட்டி பாராட்டி கொஞ்சி பிறக்கி வளர்ப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் பாருங்க, இந்த காலத்தில் இருக்கிற தாய்மார்கள் பிள்ளைய போட்டுன்னு அட்டின்னு அடிக்கிறாங்க, தூங்க மாட்டேக்கேன்னு. பொறுமை கிடையாது. குட்டி பிள்ளைகளை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கிற அவங்களுக்கு தன்மையே அவங்களுக்கு இல்லைங்க. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எபிரேயர் 11:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறதே, பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறதே என்று வேதவசனமே சொல்லுகிறதுங்க. பெண்களுக்கு ரொம்ப அவசியங்க பொறுமைங்கிறது. அண்ணால் பெனினாளுக்கு 10 குழந்தை பிறந்துருச்சு. 10 குழந்தை பெற வரைக்கும் அண்ணால் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. குழந்தை இல்லாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியங்க. நான் ரொம்ப பொறுமையாக இருந்தா. ஆனால் ஆண்டவர் லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக சூப்பரான ஒரு சாமுவேலை கொடுத்தாரு. ஆபிரகாமை பாருங்க, 100 வயசு வரைக்கும் காத்திருந்தாரு. நல்ல ஒரு கீழ்ப்பிடுதலுள்ள மகனை ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய பொறுமைக்கு அளவு இல்லைங்க. அதை விட பார்த்தீங்கன்னா நோவா பார்த்தீங்கன்னா 120 வருஷமா அவர் பேலே செய்வார். எவ்வளோ பொறுமையோடு ஆண்டவர் தனக்கு சொன்னதை நிறைவேற்றான்னு காத்திருக்காரு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வேணுங்க. பொறுமை இல்லாமல் இருந்தால் நம்ம எவ்வளோ பெரிய நஷ்டத்தை அடைவோன்னு உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா. வேதத்துலேருந்து சோதம் குமாராவை அழிக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். லோத்து குடும்பத்தையும் காப்பாற்றுறேன்னு சொல்லி தேவதூதன் கையை பிடிச்சிட்டு கொண்டு வந்து விடுவாருங்க. ஆனால் அந்த லோத்தின் மனைவியை பாருங்க, அது பொறுமையோடு அந்த இடத்த கிராஸ் பண்ணியிருந்தா ஆண்டவர் லோத்தின் மனைவியை பத்திரமாய் பாதுகாத்திருப்பார். ஐயோ எனக்குள்ளதெல்லாம் போகுதே, செல்வ செழிப்பெல்லாம் போகுதே அப்படின்னு சொல்லி அவள் திரும்பி பார்த்தா புத்துனா மாறிட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தானா ஆண்டவர் அடுத்து அவங்களுக்கு கொடுக்க பட்டணம் ஒரு சூப்பரான பட்டணமாக இருந்திருக்கும், ஒரு ஆசீர்வாதமான பட்டணமாக இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு பொறுமை இல்லைங்க. அதனால தான் அவங்க ஜீவனே போயிடுச்சு.